17 முறை படையெடுத்த கஜினி முகமது தோல்வியை கண்டு துவலாமல் படையெடுத்ததால் 18வது முறை வெற்றி கண்டான். விடாமுயற்சிக்கு விடாமுயற்சிக்கு கஜினி முகமதுவையா உதாரணமா சொல்லுவீங்க? 18வது முறை அவன் படையெடுத்து வந்து ஜெயிப்பதற்கு காரணம் அந்த சோமநாதபுர ஆலயத்துல வேலை செஞ்ச தலைமை அர்ச்சகர். அவர் செஞ்ச துரோகத்தாலதான் அவனால ஜெயிக்க முடிஞ்சது. விடாமுயற்சிக்கு கஜினி முகமதுவ உதாரணம் காட்டக்கூடாது. துரோகத்துக்கு அந்த அர்ச்சகரை உதாரணமா காட்டலாம். கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன்னு சத்தம் போட்டு சொல்ற ஆளுங்க கஜினி முகமதுக்கு கூட்டி கொடுத்தது யார் அப்படின்னு வாயே திறக்கிறது இல்லையே. ஏன்? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.